இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இலக்கியாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அஞ்சலி கர்ப்பமாகவே இல்லை அப்படின்றது தெரிஞ்சும் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க இலக்கியா. என்ன தான் பண்ணுறது, எவ்வளவோ சதி பண்ணி என்ன தான் பண்ணாலும் நம்ம கடவுள் சந்தியா கோயிலில் வச்சு அவளை மாட்ட விடலான்னு பார்த்தாலும் அஞ்சலி தப்பிச்சிட்டே இருக்கா, அவங்க பயங்கரமான ஒரு தீய சக்தியாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவும் அவங்க அத்தையும் பேசிகிட்ருக்காங்க. என்ன தான் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவிச்சிட்ருக்காங்க. இலக்கியாவுடைய அத்தை இலக்கியாவுக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதுக்கே தான். அவள் எத்தனை நாளைக்கு தப்பிச்சு போயிட்டுருக்க முடியும், என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு மாட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கு அவங்க அத்தை ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, எனக்கு அது கூட பெருசாக இல்லாத நம்ம ஜானகி அத்தையும் இதை முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரிப்போர்ட்டை நேரில் பார்த்ததும் யாராக இருந்தாலும் நம்ப தானே செய்வாங்க. என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியாமல் தவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் கவலைப்படாத, அதவும் நம்மளால் நிரூபிக்க முடியும். எப்படி இருந்தாலும் பல நாள் திருடும் ஒரு நாள் மாட்டிப்பான். இதுக்கு நான் ஏதாவது ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. இது கூட பரவாயில்ல இலக்கியா, ஜானகியும் நானும் இதுக்கு சப்போர்ட்டாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா இலக்கியாவுக்கு பயங்கரமான ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவா. இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஏன் அத்தை எதுக்காக கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இது இலக்கியா நீ மட்டும் செஞ்சதாகவே அவள் நம்பிட்டுருக்கா. இத்தனை பேரும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவளுக்கு அஞ்சலிக்கு தெரிஞ்சுது அப்படின்னா பயங்கரமான பிரச்சனை பண்ணுவா, வீட்டவே ரெண்டாக்கிடுவா. ஜானகியை வீட்டில் வைக்கவே மாட்டா, உன்னை இதுக்கு மேலேயும் வச்சு வைக்க மாட்டா, உஷாராக சேஃப்டியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எச்சரிக்கை கொடுக்குறா உங்கள் அத்தை. சரி ஓகே அத்தை, நான் இதெல்லாம் பார்த்துட்டு நான் கிளம்புறேன், உங்கள் மகனும் வந்துடுவார், அவருக்கு லஞ்ச் ரெடி பண்ண டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே, நீ கௌதம் கிட்ட சொல்லு, அதை பற்றி எதுவும் கவலைப்பட தேவையில்லை, எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கான் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த எக்ஸசைஸில் அந்த பிரச்சனையை முதல்ல மறக்க சொல்லு, எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். என்றைக்கா இருந்தாலும் கௌதம் மேலே மேலே முன்னேறி போயிட்டே இருக்கலாம், வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவுடைய அத்தை ஆறுதல் சொல்கிறாங்க. சரி ஓகே அத்தை, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் மேலும் மேலும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.